பேக் டு மை சேனல் ஜேஎல் தமிழ் டெல்லர். இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்க கொரியன் டிராமாவோட தேர்ட் படத்தை பார்க்க போறோம். வாங்க டிராமாக்குள்ள போலாம். நாம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு வழியா பாய்ஸ் மட்டுமே படிக்கிற காலேஜ்ல வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்க நடக்கிற போட்டியிலையும் ஜெயித்து ஸ்டூடெண்ட் லீடர்னு ஒரு போஸ்டிங்கையும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின் பாய்ஸோட சேர்ந்து ஒரு ரூம்ல ஸ்டே பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். நம்ம ஹீரோயினும் இதை எப்படிடா நம்ம மேனேஜ் பண்ணிக்கொள்ள போறோம்னு சொல்லிட்டு அந்த நைட்டை படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றத நம்ம இந்த பாட்டுல பார்க்கலாம். வாங்க டிராமாக்குள்ள போலாம். டைனிங் ஏரியால நம்ம ஹீரோயின் நம்ம தேர்ட் ஹீரோவா வந்து ரோமியோக்கு குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வாயில வச்சிருந்த சாப்பாடை ஃபுல்லா நம்ம தேர்ட் ஹீரோவோட ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. நம்ம இனி இவரை தேர்ட் ஹீரோவான்னு கூப்பிடாம பிளே பாய்னு கூப்பிடலாம். ஏன்னா அவரோட கேரக்டர் இந்த டிராமால கொஞ்சம் அப்படித்தான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா தான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவா கிட்ட நம்ம சீனியர் லீடர் வந்து, ஒழுங்கா நாங்கெல்லாம் ஸ்டே பண்ற ரூம்ல நீயும் வந்து தங்குறியா இல்ல நானா உன்னை வர வைக்கவான்னு சொல்லி கேட்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவா பகல் கனவு காண்றதை விட்டு ஒழுங்கா போய் படிங்க சீனியர்னு சொல்லி டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாமான்ற மாதிரி நேரா நம்ம ஹீரோயினை நோக்கி தான் போவாங்க. ஏன்னா யார் அடிச்சாலும் தாங்குற ஒரே பிள்ளை நம்ம ஹீரோயின் தானே. அவர்கிட்ட போய் இந்த சீனியர் லீடர் செம்மையா மிரட்டி விட்டுருவாரு. இவன் ஃபேஸ பார்த்தா நமக்கே 3 நாளைக்கு தூக்கம் வராதமா இருக்கு. நம்ம ஹீரோயினே ஒரு அப்பாவி பிள்ளை பூச்சி அவர்கிட்ட போய் இந்த கொடூர ஃபேஸ வச்சு மிரட்டினா அவளும் பயந்து கண் கலங்க நிப்பா. அடுத்த சீலே நம்ம ஹீரோவாட்ட நம்ம ஹீரோயின் போயிட்டு, நீ ஒழுங்கா போய் அவங்க சொல்ற மாதிரி அவங்க ரூம்ல ஸ்டே பண்ணலாம் தானேன்னு கேக்குறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவா, இது ஓண்ட ஒப்பீனியனா இல்லாட்டி யாராச்சும் சொன்னதை வந்து சொல்றியான்னு கேட்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின், எதுவா இருந்தா நீ ஏத்துக்குவன்னு சொல்லி கேட்பாங்க. எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ப்ரொஃபசர் யாராச்சும் எனக்கு ஏதாச்சும் சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேனே தவிர மத்த அல்ல சிலைங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்காக செம்ம காண்டாயிரும். அப்படியே நமக்கு அடுத்த சீன்ல நமக்கு இங்க தான் காட்டுவாங்க. நம்ம கிங் வந்து அந்த மாஸ்க் போட்டவர் வந்து போட்ட அந்த ரெட் நோட்டீஸை கையில வச்சுட்டு, இந்த சீக்ரெட் புக்கை பத்தி அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அதுல ஒருத்தர் இல்ல அமைச்சரே சொல்றாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் தெரியும் ஆனா தெரியாது அந்த மாதிரியே முடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கிங்குக்கு இதை கேட்டு காண்டாவி, சரி அப்ப இந்த மாஸ்க் மேனை பிடிங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருவாங்க. அதுபடி எல்லா இடத்துலயும் மாஸ்க் மேன் போட்டோவை நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நோட்டீஸ் நம்ம ஹீரோயின் கையில எங்க கிடைக்கும். அப்ப நம்ம ஹீரோயின், நான் நேத்து பார்த்த அந்த பர்சன் தானே இதுன்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட நம்ம பிளே பாயை தான் காட்டுவாங்க. நம்ம பிளே பாய் நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட போய், நம்ம செகண்ட் ஹீரோன்னு நீ வர கூப்பிடாம ரகட் பாய்னு கூப்பிடுவோம். ஏன்னா அவரோட கேரக்டர் இந்த டிராமால கொஞ்சம் ரகட் தான். அதனால நம்ம ரகட் பாய்ட்டு நம்ம பிளே பாய் போயிட்டு, உனக்கு உடம்புல எதுவும் பிரச்சனையா இல்லாட்டி ஏன் நீ நேத்து பணக்கார லீசாஞ்சினோட ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணன்னு கேட்பாங்க. அதுக்கு கிட்டவா சொல்றேன்னு சொல்லிட்டு அது ஏன் இஷ்டம்னு சொல்லி அவனையும் டேமேஜ் பண்ணி விட்டுருவாரு. அப்படியே நமக்கு கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. இதுல ஒண்ணுமே உருப்படாது சார், அந்த மாதிரி தான் எல்லாமே விட்டத்தை பார்த்து படுத்திட்டு கிடக்கும். நம்ம ஹீரோவா மட்டும்தான் பொறுப்பா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்முடைய நல்ல ப்ரொஃபசர் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்றதோட நமக்கு இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே நமக்கு பால் ஃபுல்லா இருக்கிற வைனை நம்ம ஹீரோவா ஒரு ஆளா இருந்து குடிச்சு முடிச்சிடுவாரு. அப்படியே நம்ம சீனியர் லீடரை தான் காட்டுறாங்க. அவர் உல்லாச விடுதியில வந்து அங்க இருக்க பெண்களோட பேசி கொண்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுல இருக்க ஒரு பெண் நேத்து யுன்ஷிக் முழு நேரமும் நம்ம ஜோசனோட தான் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. இதை கேட்டு நம்ம சீனியருக்கா செம்ம காண்டி, ஏன்னா ஐயாக்கு தான் நம்ம ஜோசன் மேல ஒரு கண்ணாச்சு. அப்படியே கட் பண்ணி நம்ம பிளே பாயை தான் காட்டுறாங்க. அவங்க ஜோசன்ட்ட போய் உண்மையை சொல்ல, உனக்கு யுன்ஷிக்க பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜோசன், ஆமா எனக்கு உண்மையிலேயே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட இருந்த அந்த இரவு மாத்திரம்தான் நான் பெண்ணா உணர்ந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம பிளே பாய், அவளே ஒரு பெண்ணாச்சு எப்படி நீ பெண்ணா உணர்ந்தன்ற மாதிரியே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஜோசன் பேசுறது எல்லாமே வெளியே நின்று நம்ம சீனியர் லீடர் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஜோசன் வெளியே வந்தோடனே நம்ம ஜோசன் போய், இங்க பாரு நீ எனக்கானவ, உன்னை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், இதை ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொல்லி ஜோசனையே மிரட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த கான்லயே அவர் வந்து காலேஜ்குள்ள வந்தாருன்னா காலேஜ் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நேம் ரீட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினும் ஹீரோவாவும் இன்னும் வரலன்றது இவர் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பிளான் பண்ற மாதிரி தான் நமக்கு காட்டுது. இதை எதையுமே தெரியாம நம்ம அப்பாவும் ஹீரோயினும் ஹீரோவாவும் நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா வந்து கொண்டிருக்க நேரம் ஹீரோவை அடிச்சு அந்த ஃபுல் பால் வைன் இப்பதான் அவருக்கு வேலையை காட்டுது. ஃபுல்லா வொமிட் பண்ணி மயங்கிடுவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் தான் அவரை தாங்கி பிடிச்சு மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இப்ப யாரால எல்லாருமே குடிச்சிருக்கனால யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல. சரி சொல்லி அவரை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் காலேஜ்குள்ள போற நேரம் சரியா அந்த டைமுக்கு என்ட்ரன்ஸ்ல நம்ம சீனியர் லீடர் நின்று டைம் ஆச்சு கேட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
அப்படியே கேட்டை க்ளோஸ் பண்ணோடனே நம்ம ஹீரோயின் உள்ள வந்து மூடாதீங்கன்னு கத்திக்கிட்டே வாரத்துக்குள்ள கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த பதட்டத்துல நம்ம ஹீரோவா ஒரு இடத்துல கீழே போட்டு வந்திருப்பாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவா ஃபுல் மப்பில் வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. அப்படியே கட் பண்ணா ப்ரொஃபஸரோட நம்ம சீனியர் லீடர் ரூம்ஸுக்கெல்லாம் ரவுண்ட்ஸ் வந்து கொண்டிருப்பாங்க. சரியா யூன்ஷிக்கு நேம் சொல்லி கூப்பிடுறேன் நம்ம ஹீரோயின் வெளியே வருவாங்க. இதை பார்த்து நம்ம சீனியருக்கா செம்ம காண்டி வெம்பிட்ரா தப்பிச்சான்ற மையம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே உள்ள திறந்து பார்த்தா நம்ம ஹீரோவாவும் படுத்திருப்பாங்க. இவங்க எப்படித்தான் உள்ள வந்திருக்காங்கன்னா நம்ம பிளே பாய் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவாவுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. ஒரு நேரத்துல சீனியருக்கு ஹெல்ப் பண்றான், ஒரு நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான். அப்படி அவன் ஹெல்ப்ல தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. அப்படியே நமக்கு நம்ம ரகட் பாயை தான் காட்டுறாங்க. நம்ம ரகட் பாய் ஒரு இடத்துல கேம் விளையாண்டு கொண்டிருக்கு நேரம் சில சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள ரவுண்ட் அப் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோட அவர் முயற்சி பண்ண அவங்க ரவுண்ட் அப் பண்ணி அவரை பிடிச்சு கொண்டு ஒரு அமைச்சர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்பதான் அவங்க பேசுறத வச்சு நமக்கு புரியுது, இந்த அமைச்சர் தான் நம்ம ரகட் பாயோட அப்பா போல. நீ ஏண்டா இப்படி இருக்கிற, என் மூத்த மகன் செத்ததுக்கு நீ செத்துருக்கலான்னு சொல்லி அவர் நம்ம ரகட் பாயை திட்ட நம்ம ரகட் பாயும் பதிலுக்கு என்ன வேணாலும் பேச, என் அண்ணனை பத்தி மட்டும் பேசாத, அதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அப்பாவே திட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோவாவே ஹீரோயினையும் காட்டினா நம்ம ஹீரோவா ஃபுல்லா குடிச்சிருக்கனால என்ன செய்யறோன்னே தெரியாம அவர் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண வெளிக்கிட்டுருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தா நம்ம மானத்துக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி தெரிச்சு வெளியே ஓடி வந்து உட்காந்துருவாங்க. அப்படியே உட்கார்ந்த மாதிரியே அவங்க தூங்கிடுவாங்க. மார்னிங் நம்ம ரகட் பாய் ரூமுக்கு வர நேரம் நம்ம ஹீரோயின் வாசல்ல உட்காந்து தூங்குறத பார்த்துட்டு உனக்கு ரூம்ல இடம் இல்லையான்னு கேட்டு அவங்களே எழுப்பாட்டி விட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ண போற நேரம் நம்ம ஹீரோயின் வேணான்னு கத்துவாங்க. அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா திரும்பவும் நம்ம ஹீரோ அப்படித்தான் படுத்திருப்பாருன்னு பார்த்தா அவர் நல்ல பிள்ளை மாதிரி அழகா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவாட்ட போயிட்டு நேத்து நைட்டுன்னுவாங்க. நம்ம ஹீரோவா ஆமா நேத்து நைட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கா பதில் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காலேஜ்குள்ள அரசு தலைமையில பவன் போட்டி நடக்க போகுதா சொல்லி ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து ஒட்டுவாங்க. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு பவன் விடவே தெரியாதுன்னு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவா தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே நமக்கு கட் பண்ணி நம்ம குட் ப்ரொஃபஸர் நம்ம கிங் கிட்ட போயிட்டு இந்த வருஷத்துல நடக்க இருக்கிற அந்த பவன் போட்டிக்கு மாணவர்கள்லாம் ரொம்பவுமே உற்சாகமா தயாராகி கொண்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட கிங்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இந்த போட்டியை காண ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த சீலே நம்ம ஹீரோயின் பவன் ஹீரோ விடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கணும். நம்ம சீனியர் லீடர் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து உனக்கு அம்பையும் வில்லையுமே ஒன்னா சேர்த்து பிடிக்க முடியல, நீ எப்படி இதுல வின் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டு ரொம்பவுமே கலாய்ப்பாங்க. இதை கேட்டுட்டு எப்பவுமே அமைதியா இருக்கிற நம்ம ஹீரோயின் இன்னைக்கு பொங்கி எழுந்து ஓவரா பேசி சீனியர் லீடரே காண்டாக்கி விட்டுருவான். அவன் வந்த காண்டில் நம்ம ஹீரோயினை நேரா போயிட்டு அந்த பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சு அவங்களோட ஹெட்டுக்கு மேல ஒரு அப்பளையும் வச்சு விட்டுருவான். சரியா அவன் குறி பார்த்து நம்ம ஹீரோயினை அடிக்க போற இடத்துல நம்ம ஹீரோவை வந்து கையை தட்டி விடுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயினை நம்ம ரகட் பாய் வந்து காப்பாத்திடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துருவாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம குட் ப்ரொஃபஸரை தான் காட்டுவாங்க. அவர் நம்ம ஹீரோயின் அப்பாட நேம் ரீட் பண்ணிட்டு ஏதோ யோசிச்சு கொண்டிருக்க நேரம் நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அவரும் நம்ம ஹீரோயின் பல்ஸை செக் பண்ணி பாக்குற நேரம் அவருக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி தான் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்க நேரம் பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வர நேரம் நம்ம நல்ல ப்ரொஃபஸர் வந்து இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு இப்ப எல்லாமே சுகமாச்சு, நான் போயிட்டு வரேன் சார்னு சொல்ற நேரம் கொஞ்சம் நில்லு, நீ பெண் தானே அப்படி சொல்லி கேட்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. என்ன ப்ரொஃபஸர் சொல்றீங்கன்ற மாதிரி திரும்பி பார்க்க உண்மையை சொல்லு, நீ பொம்பளை பிள்ளை தானேன்னு சொல்லி திரும்பவும் கேட்பாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினா கண்கலங்க நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோவா நம்மளோட சீனியர் லீடர்கிட்ட போயிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஒரு உன்னோட படிக்கிற சக மாணவனை நீ இப்படித்தான் ட்ரீட் பண்ணி உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி பேசுவாங்க. இதை கேட்டு சரி நான் அவனை ட்ரீட் பண்ணல, வேணா உனே இப்படி ட்ரீட் பண்ணவான்னு சொல்லி நம்ம ஹீரோவாவுக்கு நேராவே பவன் நேரோவா காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோவா உன்னால முடிஞ்சா நீ அம்ப விட்டு பாருன்னு சொல்ல நம்ம சீனியர் லீடரும் முடியும், ஆனா இப்ப இல்லை எப்பன்னு சொல்லி நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அடுத்த சீன்லயே நமக்கு நம்ம பிளே பாய் ரகட் பாய்ட்ட போய் இந்த சீனியருக்கு என்ன தான் நடந்தோ தெரியல, முதல்ல லீசா அஞ்சன்னு சொன்னா தாங்க ஆண்டாவான், இப்ப ஏன் யூன்ஷிக் மேல கொலவெறியா இருக்கிறான்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ரகட் பாயும் திங்க் பண்ணிட்டு இருக்கு நேரம் நம்ம ஹீரோயினையும் ப்ரொஃபஸரையும் தான் காட்டுவாங்க. ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, ஒழுங்கு மரியாதையா நீயா இந்த காலேஜை விட்டுட்டு நீங்க போயிரு, அப்படி இல்லை நான் இதை அரசர்கிட்ட கொண்டு போனேன்னா பெரிய பிரச்சனையாகும், நீ வந்திருக்கிறது உன் சகோதரன் பேர்ல, அப்புறம் உன் சகோதரனுக்கு தான் இது பெரிய பிரச்சனையா மாறும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை செம்மையாவுமே திட்டி விட்டுருவாங்க. அந்த கவலையில நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து குமரி குமரி அழுவுற நேரம் அந்த இடத்துல தான் நம்ம ரகட் பாய் படுத்திருப்பான்.
இவ ஏன் அழுவுறான்னு தெரியாம எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சீனியர் லீடர் தான் நினைச்சிட்டு நேரா நம்ம சீனியர் லீடர்கிட்ட போய், இங்க பாரு, இன்னைக்கு செவுர்ல இறங்குன அம்பு நாளைக்கு உன் தலையில இறங்கும், இனி யுன்ஷிக் கிட்ட எதையுமே நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி இவனும் செம்மையா மிரட்டி விட்டு போயிடுவான். நம்ம சீனியர் லீடரா என்னோட ஆளுக்கால் மிரட்டுறீங்கன்னு சொல்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம கிங்கை தான் காட்டுவாங்க. நம்ம கிங் நல்ல ப்ரொஃபஸர்கிட்ட சொல்றாங்க, நம்ம ஹீரோயின் அப்பா தானே நமக்கு இந்த சீக்ரெட் புக்குக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம இந்த பதவியை யுன்ஷிக்கே கொடுக்கலான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம ப்ரொஃபஸரோ, நம்ம ஹீரோயின் ஒரு கேர்ள்னால இந்த பதவி அவளால செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேணா அரசரேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அரசரும் நீ சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கை விட்டுருவாங்க. இப்படி நம்ம ஹீரோயினுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொஃபஸர் பேசுனது எல்லாம் மைண்டுக்கு ரொம்பவுமே அளவெளிக்கிட்டுருவாங்க. அப்ப நம்ம ஹீரோவா, நீ எதுக்கு அழுவுற, நீ ஒரு ஆண்மகன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் மொத்த ப்ரெஸ்டேஷன்லயே நம்ம ஹீரோவா பிடிச்சி கத்தி விடுவாங்க. அந்த நேரத்துல நம்ம ரகட் பாய் உனக்கு மூளை இல்லையா, அவனுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தையும் செய்ய சொல்லி வற்புறுத்துறான்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோவாவே ஏசுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், உனக்கு என்ன இந்த போட்டியில ஜெயிக்கணும், ரூம்மெண்டா சேர்ந்து எல்லாரும் ஜெயிச்சா தான் கிங் கையில கிஃப்ட் கிடைக்கும்னால தானே இப்படி பண்ற, மத்தவங்களோட ஃபீலிங்ஸோட இப்படி விளையாடாம கொஞ்சம் சரி சக மனுஷனை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவா கிட்ட ரொம்பவுமே ரூடாவே பேசிட்டு அந்த இடத்துல போவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை தடுக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோவா போற நேரம் யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோவா மேல ஃபுல்லா அந்த பெரிய பெரிய மரக்கட்டைகளை தட்டி விட்டுருவாங்க. அது நேரா நம்ம ஹீரோவா மேலேயே பட்டுரும். என்னான்னு போய் பார்க்கணும், நம்ம ஹீரோவாவுக்கு ரொம்பவுமே ஷோல்டர்ல காயம் பட்டுரும். அதனால நல்ல ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, உன்னால இந்த பவன் நிறம் போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவா சும்மா இருக்கிறாளா, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவா அழகா ரெடியாவே பவன் நிறம் போட்டி கிளம்புவாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காருல உன்னால விளையாட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோவா நேரா நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு, யாரு சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன், என்னால முடியுமான்றத நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு நேரா போயிட்டு பவன் நேரம் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவா ஓரளவுக்கு நல்லாவே அதை பண்ணிடுவாரு. அடுத்த சீன்ல நம்ம ரகட் பாய் ஒரு ட்ரீக்கு மேல உட்காந்துருக்கு நேரம் கீழே மற்ற சீனியர்ஸ் எல்லாம் எப்படியோ மோசமான லீசா அஞ்சனுக்கு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கத்து கொடுத்துட்டோம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு நமக்கு புரியுது, இவங்க தான் அந்த கட்டைகளை நம்ம ஹீரோவா மேல தட்டி விட்டதுன்னு. நம்ம ரகட் பாயும் இதை கேட்டுட்டு கீழே இறங்கி அவங்கள செம்மையா மிரட்டி விட்டுருவாங்க. நம்ம ரகட் பாய்க்கு பயந்து எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அடுத்த சீன்லயே கொட்டுற மறையிலையும் காயத்தை வச்சுட்டு நம்ம ஹீரோவா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவாட்ட உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இந்த கொட்டுற மலையில இப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவா சொல்லுவாங்க, நீ சொன்னமா எனக்கு ராஜா கையில எந்த ஒரு கிஃப்டும் வேணாம், அதுக்கு பதிலா நான் எனக்கே நிரூபிச்சு கொள்ளணும்னு சொல்லித்தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு எந்துவாவே நேரா ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ப்ரொஃபஸர் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க, படிப்பு ஆண்களுக்கு மட்டுமானதில்ல பெண்களுக்கும் அது தேவைன்றத நான் நினைக்கிறேன், அதனால தானே இந்த காலேஜ்ல சேர்ந்துருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஸரும் அதை கேட்டு, சரி அப்படின்னா இந்த இருக்கிற பவன் நிறம் போட்டியில நீ வின் பண்ணி ராஜா கையில நீ கிஃப்ட் வாங்கிட்டேன்னா நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ரகட் பாயை தான் காட்டுவாங்க. ரகட் பாய் விட்ட எல்லா அம்புமே சரியா அந்த பாயிண்ட்லயே பட்டிருக்கு, ஒண்ணு கூடவே மிஸ் ஆகல. இதுல இருந்து நமக்கு தெரியுது நம்ம ரகட் பாய் சூப்பராகவே இந்த பவர் நேரம் பண்ணுவாருன்னு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவா கிட்ட போயிட்டு, நானும் இதுல கலந்துக்கொள்றேன், எனக்கு ப்ராக்டிஸ் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோவா ஏன் இந்த மாற்றம்னு கேட்குற நேரம், மாற்றங்கள் சில நேரம் நல்லது தானேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவா ஆமா அது நல்லது தான்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க பேசுறத நம்ம சீனியர் லீடர் கேட்டுட்டு இருந்து, என்ன உனக்கு பவனரை விட்டு பழகணுமா, வாரியா நான் பழைய கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின், இல்லை நான் லீசா அஞ்சன்கிட்ட பழக்கிறேன், ஏன்னா பொறுப்பா பழக்கிறது ஒரு நல்ல பழக்கம், அது நம்ம லீசா அஞ்சன் கிட்ட தான் இருக்குன்னு சொல்ற நேரம் நம்ம சீனியர் லீடர் காண்டாயிருவாங்க. சரி லீசா அஞ்சன் ப்ராக்டிஸ் கொடுத்து நீ இதுல வின் பண்ணிடுவேன் நீ நினைக்கிறியான்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா நான் நினைக்கிறேன் நான் வின் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்படியா, இப்ப சரி உன் டீமுக்கும் என் டீமுக்கும் போட்டி வச்சுக்கலாம், இந்த பவன் போட்டியில நீ வின் பண்ணி ராஜா கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கினீங்கன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அதுக்கு பதிலாக நான் வின் பண்ணி ராஜா கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கினா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயின், சரி நான் போட்டிக்கு தயார்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போட்டிக்காக தயாராகி கொண்டு இருப்பாங்க. பவன் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டுருவாரு நம்ம ஹீரோவா.
நம்ம ஹீரோயினா பாவி பையில என்னடா பண்றேன்னு சொல்லி கதறிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் கைக்கு ப்ராக்டிஸ், உனக்கு ஒழுங்கா நேரம் பவன் நேரம் பிடிச்சி விட தெரியல, நீ ஒன்னா சேர்த்து ஏரோவையும் பவனையும் பிடிச்சாதான் நீ அதை ஒழுங்கா விடுவேன்னு சொல்லி அதுக்கு தான் உன் கைக்கு நான் இப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கையை மரத்துக்கு நேராக தூக்கி கட்டி விட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினும் ஒழுங்கா அம்பை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணி பழகி கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம தேர்ட் ஹீரோவா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீ ஏன் இப்படி கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு அவங்கள அலேக்கா தூக்கிட்டு போய் கையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு பவனையும் ஏரோவையும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மரத்துண்டே அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல நேரம் அவருக்கு விக்கல் வரும். அப்ப அவர் விக்கல் எடுக்கிறத நம்ம பிளே பாய் பார்த்துட்டு இந்த ரகட் பாய்க்கு ஏன் இப்ப விக்கல் வருது, இது சம்திங் ராங்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இங்க பாரு, உனக்கு கேர்ள்ஸ் பக்கத்துல இருந்தா மாத்திரம் தானே விக்கல் வரும், இப்ப நீ வந்து யுன்ஷிக் பக்கத்துல தான் இருந்தா அப்புறம் ஏன் உனக்கு விக்கல் வெஞ்சின்னு சொல்லி கேட்க நம்ம ரகட் பாயா கொஞ்சம் அங்க பாருங்க நான்வாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சீனியர் லீடர் சிஸ்டர். இவக்கு தான் நம்ம ஹீரோவா மேல ஒரு கண்ணாச்சு, அதனால நம்ம ஹீரோவா பாக்குறதுக்காண்டி காலேஜ்குள்ள வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவளே பார்த்துட்டு இருக்க நேரம் நம்ம பிளே பாய் போய் சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கால, இவ யாரு தெரியுமா, இவ வீட்டுக்கு தான் அன்னைக்கு நம்ம ரீசாஞ்சூன் போயிட்டு போகலன்னு சொல்லி போய் சொன்னா, பரவாயில்ல போய் சொல்லி தண்டனை வாங்குற அளவுக்கு அழகான பெண் தான் சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸ் கொஞ்சம் வாடுது, ஏன்னு நமக்கு தெரியல, ஒருவேளை நம்ம ஹீரோவா மேல நம்ம ஹீரோயினுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சான்னு தெரியல. அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா அவங்க கொண்டு வந்த ஃபுட்டை நம்ம ஹீரோவாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு பவன் நேரோவை சரியா விட பழகிடுவாங்க. அப்படி அவங்க அதை சரியா விட்ட பிறகு அவங்களுக்கு செம்மவுமே குஷி ஆயிரும். நம்ம ஹீரோவாவை திரும்பி பார்த்து கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவாவா எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு சொல்லிட்டு அவரும் கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்றதோட நமக்கு அப்படியே நம்ம ஹீரோவாட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க உல்லாச விடுதிக்கு வந்து கொண்டிருக்க நேரம் மாஸ்க் மேன் அவங்களுக்கு நேரம் ஒரு அம்பு விட்டுட்டு அந்த ரெட் நோட்டீஸையும் பறக்க விட்டு கெத்தா அங்க இருந்து கிளம்பிடுவாரு. சோல்ஜர்ஸ் எல்லாம் அவரை திருத்தி போனாரு. அவரும் அங்கேயும் இங்கேயும் குரங்க விட மோசமா தாவி பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நேரம் தான் நம்ம ரகட் பாயோட அப்பாவும் நம்மட ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து ஏதோ கதைக்கிற மாதிரி இப்ப காட்டுறாங்க. அப்படி அவங்க என்னத்தான் பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம மாஸ்க் மேனுக்கு விளங்கல, ஏன்னா அவங்க ரொம்ப தூரமா இருக்கிறனால அவங்க கதைக்கிறத மட்டும் பார்த்துட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு. அப்படி அவர் போற நேரத்துல ஒரு சோல்ஜர் நம்ம மாஸ்க் மேன் ஹிப்பிலே பார்த்து அம்ப விட்டுருவாங்க. அது அவருக்கு நேரா போய் அவருக்கு நல்லாவே காயம் பட்டுரும். சரி, நம்ம மாஸ்க் மேன் இப்ப பிடிப்பட்டுவான்னு பார்த்துட்டு இருக்கு நேரம் மரத்தை ஒண்ணு பிடிச்சி தாவி ஓட்டுல பாஞ்சி நம்ம காலேஜ்குள்ள பாஞ்சிடுவாங்க. நம்ம காலேஜ்குள்ள தான் சோல்ஜர்ஸ் போவ அலோடு இல்லையா, அதனால வாட்சர்ஸ்ங்க எல்லாம் சோல்ஜரை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே நமக்கு வந்து யார் அந்த மாஸ்க் மேன்னு காட்டுறாங்க, யாருன்னா அது நம்ம ரகட் பாய் தான். எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு, உங்கள எத்தனை பேர் நம்ம ரகட் பாய் தான் மாஸ்க் மேன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ரகட் பாயோட அப்பாவும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து பேசுறதுதான் நமக்கு காட்டுவாங்க. காலேஜ்குள்ள போயிருக்கானா நிச்சயமா அவர் ஒரு ஸ்டூடெண்டா தான் இருப்பான், அதனால நம்ம நாளைக்கு நடக்கிற பௌவர்ணர போட்டியில அவனை கண்டுபிடிப்போம்னு சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறதோட இந்த டிராமாவோட தேர்ட் பார்ட் முடியுது. அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லி நாங்க நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. அண்ட் மக்களே, நிறைய பேர் இந்த வீடியோஸை பாக்குறீங்க, ஆனா ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ ஒரு ஷேரோ இல்ல ஒரு சப்ஸ்கிரைபரோ பண்ணாமலே இருக்கிறீங்க. ப்ளீஸ் மக்களே, என்ன உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடத்துலேருந்து விடைபெற நான் லாவண்யா. பாய்.